நீ குத்துன அந்த புள்ள கை தட்டுங்க, கை தட்டுங்க. எங்கனே சிரிக்கிறீ? நல்லா கை தட்டுங்கனே. ஏடா குடுத்தியா இல்ல ஒத்தரம் குடுத்தியாடா? ஒத்தரம் குடுத்தியா? எவ்வளவு வெறி. என்ன நீ குத்துறேன்னு சொன்னா அந்த புள்ள ஒத்தரம் கொடுக்கீங்க. நீ உட்கார்ந்து எந்திரிக்கிற வேகம்ல போசாதான் இருக்கு. குத்தியால பொசுக்குதுல கிடக்கு. இப்ப குத்துறேன் பாரு. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி போட்டு குத்தாம எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏ அப்பா, ரெண்டு பேத்துக்கு தகுந்த மாதிரி டேபிள் போட்டிருக்காங்களே. யாரு? அப்பே அவரெல்லாம் சேர் போட்டு தான் ஏறி உட்காரணும். அப்புறம் எல்லாருக்கும் வணக்கம். ஏ அப்பா, என்ன எல்லாம் சாப்பிட்ட சாப்பாடு? அப்படியா? மட்டன் சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடு. இப்போ நீங்க இதை பூரா சாப்பிட்ருக்கீங்க, பல்கா சாப்பிட்ருக்கீங்களே. சரி, அந்த வேலைக்கு போனோம். அப்புறம் மைக் செட்டுக்காரரு சாப்பிட்டீங்களா? நீங்கள் சாப்பிட்டீங்களா? நல்லா சாப்பிட்டீங்களா? எப்படி நல்லி எலும்பா வச்சாங்களா? எப்படி? அவர் அன்னதான சாப்பாடு சாப்பிடல, அவர் இப்பதான் வந்தாரு ஆபரேஷனுக்கு. சரி சரி, அப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நானும் சாப்பிடல, அந்த வேலைக்கு போனோம். நாடக நடிகர்களை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிநாட அன்பு உடன்பிறவா சகோதரர் மாயக்குள மாதவன் அண்ணனுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. அப்பா வந்த வேலைக்கு போகணும், போமா?
Thank you.
இருக்குது. இது ஒரு மாதிரியா பேசுறீங்களா என்ன? இல்ல இல்ல என்ன இருக்கா தருவா தாரை ஒருவது புத்தட்டும் தாரே ஒத்துக்கிட்டு வாயா ஒரு வழியா முடிஞ்சிச்சுங்க. மெயின் சாப்டர் முடிஞ்சிச்சு. முத சாப்டர் முடிச்சாச்சு. சரி, ரெண்டாவது ஷாட்டுக்கு அவர் மரப்புக்கிட்டே மாலை எடுத்துட்டு வராரு. எதை பார்த்து பயப்பட போறாருன்னு தெரியல. அது வேறையா? சரிங்க, எது எப்படி இருந்தாலும் சரி அந்த வேலைக்கு போகணும். அவர் வேலையை பார்த்துக்கிட்டு நீ போடுங்க. டான்ஸாக நடிக்கும் மணிமேகலை அவர்களுக்கு பூமாலை அணிவித்து பொன்னாடை பொருத்தப்படுகிறது. போடுங்க. கொடுக்காதியா? போடுங்க. கொடுக்காதியா? போடுங்க. போடுங்க. மாலை அணிவித்து பொன்னாடி பத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தும் விழா கமிட்டியார்களுக்கும் அண்ணப்பா போதகுரு தம்பியா மாலை அணித்து பொன்னாடி பத்தி நாடக நடிகர்களை அத்தனை பேரையும் பெருமைப்படுத்தி கொண்டு இருக்கும் விழா கமிட்டியார்களுக்கு மற்றும் நாடகத்தின் சிறந்த முறையில் நடிகர்களை கொண்டு நாடகத்தை அமைத்து தந்திருக்கும் எனது அன்பு அப்பா ராஜரத்னம் மிருதங்கம் அப்பா சார்பாக மனமார்ந்த நன்றி. இன்னைக்கு தாங்க சரியான ஆள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு உள்ள வந்திருக்கிறது பூராமே திண்டுக்கல். பாவம் ராஜா பார்த்து தான் ஒத்தாளா மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. அவர் பேச ஆள் இல்லாம போயிட்டாரு. உள்ள நாள் பிரச்சனை இல்லாம இருக்கா? ரொம்ப நேரம் பேசுவாரு. இன்னைக்கு ஆளு பேசுறதுக்கு இல்ல, எனக்கு ஆள் அங்க புதுசா வந்திருக்கனால நான் அங்கிட்டு இருக்கேன். அதனால அந்த வேலைக்கு போகணும், நம்மளால கூப்பிட்டு வேலை வாங்கணும். அதுக்காண்டி திண்டுக்கல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காங்கிறதுக்காண்டி மணிமேல சும்மா மணி ஆட்டிட்டு அனுப்பி விட மாட்டேன். சுதாரமா கட்டி வாடா. மணிமேகலை டான்ஸ்னு தெரிஞ்சு ஒருத்தர் அங்க இருந்து கிளம்பி வந்திருக்கானா, அப்ப உனக்கு உயிர் மேல பயம் இல்லைன்னு அர்த்தம். அதனால இவ்வளவு தைரியமா வந்திருக்கானா அவர் தைரியத்தை பாராட்டணும். ஏன்னா தைரியம் புருஷ லட்சணம். தைரியம் தான் ஒரு ஆண் மகனுக்கு அழகு. அவ்வளவு தைரியமா வந்திருக்காருன்னா அப்ப ஏதோ அவர்கிட்ட விஷயம் இருக்குன்னு அர்த்தம். இருக்கும். விஷயம் மட்டும் இல்லைன்னு காலையில சீயத்தை திங்க விட்டு அனுப்பிடும். அதனால அதே அவன் மிச்சம் கூப்பிடுவோமா? அவர் பேசணுங்கிறாரு, நீ வாய மூடி மூடி வைக்கிற. இங்க வா, பேசாம பாலை குடிச்சுட்டு தூங்குங்க. வா, உனக்கு சிரமமா இருந்தா ஒரு 500 ரூபாய் காசு தரேன், கள்ளக்குறிச்சி வரையும் போயிட்டு வா. 10 லட்சம் ரூபாயா ஒத்த ஆளுக்கு. வா,
எனக்கு முதையே தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா ஒரு 2-3 பேர்த்த கொடுத்து அனுப்பி வாங்கியிருப்பேன். கள்ளக்குறிச்சிக்கு அனுப்பி விட்டா தான் செத்தா 10 லட்சமா. நீ அனுப்பி உயிரோட இருந்து ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா செத்தாவது கொடுக்குறாங்க. இதுல கொடுமை என்னன்னா செத்து போனது 19 பேர். இந்த செத்து போனவனை பார்க்க கேதத்துக்கு போனவே 23 பேர் அதையே குடிச்சிட்டு செத்து போயிருக்கா. அப்ப மனிதனுக்கு 6வது அறிவு பகுத்தறிவுன்னு கடவுள் கொடுத்துருக்கான். இதனை ஆராய்ந்து இதனை செய்கிற ஒரு பகுத்தறிவுங்கிறது கூட ஒரு மனுஷனுக்கு இல்லை. நாட்டுல குடி அவ்வளவு தூரம் அதிகமாயிருச்சு. அதனால என்ன மறுபடியும் ஏதாவது ஒன்று தொலைச்சாங்கன்னா 10 வயசு பையன்ல இருந்து 60 வயசு சாக போற கிளவி முதற்கொண்டு குடிக்கிறாங்க. ஏன் ஏன் எவ்வளவு குடிச்சாலும் நம்ம சரக்குல போதையே ஏற மாட்டேங்குது. இப்ப போதை சரக்குல ஏறலன்னு வேறைய போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப இந்த உலகத்துல இன்னும் 2-3 வருஷத்துக்குள்ள 5 வருஷத்துக்குள்ள இளைஞர்களுக்கு பூராமே குடும்ப கட்டுப்பாடு தானாவே நடந்துரும். நீ ஒருத்தனுக்கு குடும்ப கட்டுப்பாடு செய்ய வேண்டாம். பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லை. அதனால தயவு செய்து குடிங்க, கொஞ்சமா குடிங்க, நல்ல காஸ்ட்லியான சரக்கா வாங்கி குடிங்க. தயவு செய்து சாதாரண ஒரு அல்ப 5 நிமிஷம் சந்தோஷத்துக்காண்டி நம்ம வாழ்க்கையை எவ்வளவு தூரம் கொண்டு போறோங்கிறது வாழ்க்கை போயிடும். வாழ வேண்டிய வயசுல உயிரும் போயிடும். தயவு செய்து இதெல்லாம் குடிக்க வேண்டாம். அப்படி குடிக்கிறதுனா மொத்தமா குடும்பத்துக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்து மொத்தமா போங்க. ஒரு ஆளா குடிச்சிட்டு போயிட்டு எவ்வளவு சிரமப்படுறோம். அதனால அந்த வேலைக்கு போனோம். நம்மளால கூப்பிட்டு வேலையை வாங்குவோம். கண்ணிமைக்கோ நேரத்தில் காதல் கொண்டேனடா கற்கண்டு நீ கையில் வந்தா கடிச்சு தின்னேனடா மச்சா மச்சா கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி இதயமே தெரியுமா உனக்காகவே நானடி இமை மூட மறுக்கின்றது ஆவலே இதழ் சொல்ல துடிக்கின்றது காதலே கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுதே எனடி 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 உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனேன் மெழுகாலா மாலை கருக்களில் சோலை கருங்கோயில் ஏன் வாடுதோ வெள்ளி கொலுசு மணி வேளாண கண்ணு மணி சொல்லி இழுத்ததென்ன சொல்லாமல் சேர்த்ததென்ன பாடாத ராகம் தொட்டு பாட்டு படிச்சதென்ன கூடாம கூட வச்சு சேர்த்ததென்ன உருகுதே மருகுதே ஒரு பார்வையாலே உலகமே சொல்லலுதே உன்னை பார்த்ததாலே கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் ஒன்று கலந்தாட கை கோர்க்கும் நேரம். அப்படியே மூச்சை குடிச்சு அரிச்சந்திர நாடமா மாத்திராதனே. கண்ணோடு ஆனந்த ஈரம் முத்தியன் முத்தாரமே சபையேறும் பாடல் நீ பாடமா நீ பாடமா கண்ணமா கண்ணமா அழகு பூநிலை என்னுள்ளே என்னுள்ளே பொழியும் தேன்மலை ஒத்த நொடி பார்வையில் என்ன கட்டி இழுத்தவனே என்னோட ஆசை மாமனே உனக்காக
சண்டாள போல பட்டண மாட்டாம வர்ற இதை எடுத்தா அது கலருது, அதை எடுத்தா இது கலருது. ஐயோ அங்கிட்டு வாழ்ந்து கூப்பிடுற அவசரத்துல டவுசர் கூட மாட்ட முடியல. என்ன பண்றது? எங்க தொங்குது? என்னடா அது பின்னாடி வாடு? என்ன நல்லா பார்த்து சொல்லுவேன். எங்கே செய்யறது, எங்கே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன வர்றேன்? நீ மாட்டேன். ஓட்டடா அதுலயே ஓட்டையிலேயே சொல்லு. ஏண்டா இத்தனை என்ன பண்றது? பிள்ளை கூப்பிடுற அவசரம் எங்கிட்டு சொல்லுனாத்தே என்ன? அது நல்லா இருக்கே. நான் யாரு தெரியுமா? யாரு? என்ன செக்யூரிட்டியா? செக்யூரிட்டி இல்லனே, செக்யூரிட்டியா? அதுக்கு வேற ஆளு. அதுக்கு நான் வரமாட்டேன். கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு இருக்கிறேன். பார்த்தா தெரியுது. ஆமா, வந்தாலும் சரி வேணான்ட்டு போயிருவேன். அந்த மாதிரி ஆளு நானு. நான் யாரு தெரியுமா? யாரு? அந்த காலத்து டிராபிக் போலீஸ் எல்லாம் பாத்திருக்கீங்களா? அரைக்கால் டவுசர் அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு. ஆமாண்ணே, அப்படிலாம் இருந்தாலும் அரசாங்கம் சொல்லுதேனே ஹெல்மெட் போடுங்க, ஹெல்மெட் அணிங்கன்னு. யாராச்சும் கேட்கறாமா? அண்ணே, ஒரு கால் போனா கூட ஒரு காலை வச்சு பொழைச்சிக்கலாம், ஒரு கை போனா கூட ஒரு கையை வச்சு பொழைச்சிக்கலாம். எப்படியா இருந்தாலும் ஒரு உயிர் போனா திரும்ப உயிர் வருமா? யாருன்னே கேட்கறா? ஒரு வயல் யாருமே கேட்கறது இல்லை. எல்லாம் ஹெல்மெட் போடாம போறது, மண்டையை உடைச்சிட்டு வர்றது, திரும்ப உயிர் போயிடுறது. ஹெல்மெட் அணிங்க, ஹெல்மெட் அணிங்க. ஏன்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம உயிரை பாதுகாக்கணும், நம்ம குடும்பத்தை பாதுகாக்கணும். அப்படிலாம் பொழப்பு போயிட்டு இருக்குதுண்ணே. இப்போ வந்து எதுலயே இடிச்சனே, ஒருவேளை லாரியில் அடிச்சிருப்போமா? லாரினா நீ உயிரோட இருக்கணும்ல. ஓ, சப்புளிஞ்சு போயிருப்பேன். ஒருவேளை டூ வீலர்ல அடிச்சிருப்போமா? டூ வீலர் அடிச்சிருந்தா கவட்டை ரெண்டும் பிச்சுக்கிட்டு போயிருக்கேன். ஆனா இடிச்ச இடம் சும்மா பஞ்சு மாதிரி வெதுக்குன்னு இருந்துச்சியா? இருந்திருக்கேன். 4 வருஷம் ஆச்சு இடிச்சா சந்திச்சு. ஆமா, இப்பதே இடிச்சிருக்கிறேன். ரொம்ப ஏக்கத்திலேடா வந்திருப்பா. அப்புறம் என்ன பண்றது? நினைச்சுக்கிட்டே வந்தேன், பிள்ளை எப்படியாச்சும் இன்னைக்கு இடிக்கணும்னு. அப்படித்தான் இருக்குமா, இப்படித்தான் இருக்குமா, ரொம்ப ஏக்கத்தில வந்திருப்ப. ஆனா 1 இன்ச்சு கூடி இருக்குதப்பா. யாரு தெரியுமா? யாரு? என் பொறப்பு. பொறப்பா? என்னடா டே, இத ஒண்ணு இருமா வணக்கம். களி காலை போடுறா கருவாட்டு போன பாதியில எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி வச்சிருக்கேன். ஹே யா, வணக்கம் 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 வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்க மாதிரி தெரியலையே. என்ன பண்றது, கீழாமே போயிட்டு இருக்குது. அதுக்கெல்லாம் இந்த சைக்கிள் பம்பு, காத்தடிக்கிற பம்பு இருக்கு தெரியுமா? ஆமா, அந்த டியூப்ல மாத்தி அடி, அப்பயாவது ஊதுதான். அப்படி அடிச்சாலும் பஞ்சரா போயிருது. 4 பேர் உருவி தள்ளிடுறாங்க. உடம்புக்கு தக்கன ட்ரெஸ் தைக்கணும், இல்ல ட்ரெஸ்ஸுக்கு தக்கனையாவது உடம்ப வளர்த்திக்கணும். ரெண்டும் சேர்ந்து இல்லாம என்ன இப்படி இருக்கியே? ஆளு உடம்பு உருவ கூடாது, ரொம்ப ஏறவும் கூடாது. ஏன்னா மனுஷன் நடக்கிறதுக்கு பிரச்சனை ஆகி போயிடும். இப்படி நல்லா நடப்பேன். அந்த மனுஷன் நடைய பாத்தியா? எப்படி? பின்னாடி குண்டிதலுக்கு சாணி தள்ளுற மாதிரி இப்படியே இல்லையே ஓம குச்சியா இருப்பேன். அவன் நடைய பாத்தியா? எப்படி? விசுக்கு விசுக்குன்னு இப்படியே நடப்பேன். என்னமோ பின்னாடி உனக்கு ஒரு டெய்லர் டவுசர் தைச்சிருக்கானா திறமைசாலி தான். உனக்கு தைக்கிறாரே, எனக்கு நானே உட்காந்து தைப்பேன். உனக்கெல்லாம் நீ தான் போய் கொடுத்து தான் தைக்கணும். மிஷின்ல உட்காந்து தான் தைக்கணும். ஏமா உனக்கு தைக்கிற ஊரா உட்காந்து தைக்கிற எனக்கு வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அதத்தான் நல்லா தான் மாட்டுங்களே. மாட்டி விடுத்தா ப்ளீஸ். ஏடா டேய், நேத்தெல்லாம் மாட்டி விட்டீல. ஏய், நான் இன்னைக்கு தான் உன்னை பாக்குறேன். இருந்தால் எனக்கு நான் அட்வான்ஸ் கொடுத்து திருவிழாவுக்கு தைச்சது வச்சு கேமரா இதுல உங்க முகர கட்டையை பிடிக்கிறதுக்கு கேமரா வேற. இதை மாற்றுறதுக்கு தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்களா? சம்பளம் வச்சுக்க, அடப்பு தெரிச்சு போகும். நீ போட்டிருக்க ட்ரெஸ்னால மரியாதையா நிக்கிறேன். அதை கலட்டினேன்னா நாரா உரிச்சிருவேன்.
வயசு நீ அந்த கேஸ் கம்பெனில வேலை பார்த்தவனாடா? அது நான் இல்ல, என் சித்தப்பை என் பெருமாள். அதே வேலை பார்த்து அவனை பார்த்துட்டு என்னைய சொல்ற? பெல்ட்ட கரெக்டா அந்த ஓட்டைக்குள்ள விடு. ஓட்ட தெரியாம தாமா பின்னாடி. அதனாலதான் உனக்கு இத்தனை வயசாயும் கல்யாணம் ஆகாம கிடந்திருக்கு, பொண்ணு கொடுக்கல. நீ அந்த ஓட்டையே தெரியாம தெரிஞ்சேன்னா எப்படி உனக்கு பொண்ணு கொடுப்பாங்க? 4 வருஷமா சேர்ந்துட்டு அழுதுனே, ஒரு வய பொண்ணு கொடுக்கல. நான் எங்கடா அங்க இருக்கேன்? டேய், நான் இருக்கிறது பூரா மதுரை. இப்படியே போய் சொல்லக்கூடாது என்னோடன்னு. மாட்டியா மாட்டியா சொல்லுமா? இல்ல சோத்த திங்கிறியா? சோத்த விட்டு பிய திங்கிறியா? வேற என்ன திங்கிறாங்க? மொகர கட்டே பாரு. என்னமா நீங்க ஒரு ஆம்பளை மரியாதை கொடுத்து பேசுறா? மாட்டியா மொத? அட மாட்டாத மாட்டேனா? அத மாட்டிட்டேன். என்னமா சோப்புக்குள்ளேடா விடுவாங்க லூசு பையல. அட எங்கிட்ட விட்டாதே என்ன ஓட்டையில மாறுதா இல்லையா? கீழே விழுகாம இருக்குல இந்த ஓட்டை. நீ ஓட்டைய மாத்தி சொருறாளாடா? எப்படி வேணாலும் சொருகிட்டா போ. சரி விடு. எடுப்புல எங்கிட்ட இடுப்புல நின்னா சரிட்டேன். மாட்டியா? அட இருனே மாட்டிட்டு போகுது உன்ன. இது நல்லா தாமா இருக்குது. சொல்லுமா உன் பிரச்சனை. உன் சைஸுக்கு நீ ஏடா ட்ரெஸ்ஸுக்கு ஆளுக்கும் தொப்பிக்கு சைஸுக்கு மீசைக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கியடா. ஆளு பார்க்கத்தான் சொல்லலாம். சூடு ஆனே 3 மாசம் ஆனாலும் முண்டி செடினாலும் விட மாட்டேன். பொண்ணுக்கு வராதா? என்ன வயிற்ற கட்டிக்க கல்யாணம் போந்துருமா? அது இல்லம்மா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த தொப்பிக்கு சம்பந்தமே இல்லையடா. ஏதாவது ஒன்னாவது சம்பந்தமா இருக்கா? நம்புற மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லாம் சம்பந்தத்தோடவா போட்டுட்டு போறாங்க? சம்பந்தம் இல்லாம தானே ஓடிட்டாலே. சம்பந்தத்தோட இருந்தா தாயே நம்ப முடியும். அப்பெல்லாம் அந்த காலம் சம்பந்தத்தோட இருந்ததெல்லாம். இன்னைக்கெல்லாம் எப்படி வேணாலும் போட்டுட்டு எப்படி வேணாலும் போலாம். அது சரி, நல்லா இருக்க பேண்ட கிழிச்சுக்கிட்டு போறீங்க. அப்ப அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்களை மட்டும் அப்புறம் பொம்பளை பிள்ளைய மட்டும் அன்னைக்கெல்லாம் 16 முளை சேலை கட்டி 1 ரூபா சைஸ்ல பொட்டு வச்சா அத்தா மகமாயே வந்த மாதிரி இருக்கும். மகமாயி வந்தா கோயில் கட்டி சூட ஏத்தி கும்பிடு. சூட ஏத்தி கும்பிடுற எங்க உருவீங்க? சூட ஏத்தி கும்பிட்டாலும் திரும்ப பரவாயில்ல. நீங்க எப்படி? அந்த காலத்துல எல்லாம் மீசையவா பார்த்தோனையும் மீசைய தண்டி இருந்தா அடே அப்பா ஆளு மனசு எவ்வளவு பெருசா இருக்குன்னு யோசிக்க தோணும். எங்க உன் மீசைய சரியான ஆம்பளை முறுக்கி விடு பாப்போம். காலையில முருகி கேட்டேன். இப்படித்தான் பஸ் ஸ்டாண்ட்ல மீச இல்லாம நின்னேன். 10 பயிலு ரவுண்டு கட்டிட்டாங்க. எதுக்கு? என்னை அந்த ஐட்டம் நினைச்சுக்கிட்டு. அப்புறம் அதனால என்ன பண்றது? நம்ம பொழப்பு தானே ஆம்பளை எது பொம்பளை எதுன்னே தெரியல. பொம்பளை கூட இப்ப முடி வளர மாட்டேங்குது. ஆம்பளைகளுக்கு பூரா முடி வளர்ந்து ஹேர் கட்டிங் பண்ணிட்டு தெரியுறாங்க. அப்புறம் என்ன பண்றது? சரி, இவ்வளவு தூரம் வரீங்க, எங்க வேலை பாக்குறீங்க நீங்க? திண்டுக்கல்ல தான் வேலை பாக்குறேன். திண்டுக்கல்லுக்கு நரிக்குடிக்கும் சம்பந்தமே இல்லாம வந்திருக்கீங்களே. இந்த ஊர் திருவிழான்னு சொன்னாங்க. சரி, திருவிழா ரொம்ப டிராபிக் அதிகமா இருக்குது. அங்க இருந்து டியூட்டி இங்க நமக்கு இங்க போட்டாங்க. அங்க திண்டுக்கல்ல இருந்தே டிராபிக் விலக்கிட்டு வந்தீங்க. அங்க இருந்தீங்க. அதாவது எனக்கு இல்ல திருவிழான்னு சொல்லி திண்டுக்கல்ல சொல்லிருப்பா அவருக்கு. அதனால ஐசி வண்டி பக்கத்துல நிப்பாட்டி இருக்கான். ஏப்பா என்னைய பார்த்தா நான் ஐசி வண்டி தள்ளுற மாதிரியா இருக்குது? இல்ல, ரூட்டே மாத்தி விட்டாரே இவரு. டைமிங்ல விட்டாரு. அது இல்லம்மா, அதனால டிராபிக்கா இருக்கு. நம்ம ஊருக்கு நல்லபடியா திருவிழா நடக்கணும்னு சொல்லி ஐஸ் எனக்கு வேணாம்டா. சரி, யாருமா நீ? லூசு பையல கண்ணு தெரியுதா இல்லையா? தெரியாமையா கேக்குறேன். பொம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளைன்னு தெரியுது. இன்னாருன்னு தெரிய வேணாமா? என்ன யாருன்னு கேக்குற? முத நீ யாரு? ஏன் நீ யாருன்னு சொல்ல மாட்டியா? நீ யாருன்னு நீ சொல்ல மாட்டியா? நீ யாருன்னு சொன்னா உங்க அப்பா விட்டு முதல் போய். நீ யாருன்னு சொன்னா உங்க கோத்தா விட்டு முதல் குறைஞ்சு போகுமா? நீ யாருன்னு சொன்னா உங்க அப்பத்தா விட்டு முதல் போயிருமா? நீ யாருன்னு சொன்னா உங்க தாத்தா விட்டு முதல் குறைஞ்சு போகுமா? நீ யாருன்னு சொன்னா உங்க பாட்டி விட்டு முதல் போயிருமா? நீ யாருன்னு சொன்னா உங்க பரம்பரை முதல் குறைஞ்சு போகுமா? போய் சல்லியா. அவ்வளவுதான். நான் இங்க பாரு, இந்த Dress நீ முத கலட்டறா. டேய் உன Dress கலட்டறா. இருடா வரேன். இரு வந்துறேன். என் தம்பி இந்த Dressல கை வைக்க கூடாதுன்னு ரொம்ப பொறுமையா இருக்கேன். போங்க. வாடா ப்ளீஸ். சொல்லிட்டு வச்சிட்டீங்க கடைசியா. ஐயோ என் பொறுமை ரொம்ப. இவனுக்கெல்லாம் டவுசர் வேற தைச்சு போட்டிருக்கானே. என்ன இருக்குன்னு டவுசர் தைச்சு போட்டிருக்கேன். அப்ப ஒண்ணுமே இல்லையா? என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அவனை பார்த்து? அவ்வளவு பெரிய யானைக்கே கொண்டுதான் கண்ணு. அப்படி என்ன இருக்க போகுது? ரொம்ப சிரமம் தான். ஏப்பா எனக்குன்னு எப்படி எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க? யோகா அந்த மாதிரி உனக்கு அமையுது. நானும் எத்தனையோ ஆம்பளைய பார்த்திருக்கேன்ப்பா. இந்த மாதிரி ஒரு ஆம்பளைய பார்த்ததே இல்லப்பா. நீங்கெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஆனா நீங்க யாராவது நம்ம ஏரியா பக்கம் பார்த்திருக்கீங்களா?
அதுக்கு அது இருக்கப்பா. சமையல் வேலைக்கு வந்தியாப்பா? ஆமா, 4 படி அரிசி கூட ஆக்கி தண்டு தரேன், சாப்பிட்டு எனக்கு நான் போவேன். நல்லா ஆக்கி போடுப்பேன். சாப்பிடலையா? நானே சாப்பிடல. ஏன்? எல்லாம் கறி கொழுப்புன்னு சொல்லி எலும்ப மட்டும் போட்டாங்க. இல்ல சாப்பாடு நல்ல சாப்பாடு தான். கறிய தின்னுட்டு எலும்ப திரும்ப குழம்புல போட்டுருப்பாங்க. அப்படி ஒண்ணும் தெரியலையே. அப்ப அவருக்கு தான் தண்டு போட்டுருக்குமோ? ஏயா ஆமா, சொல்லுமா. பார்க்க அழகா இருக்கீங்க. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேம்மா. என்ன வியாபாரம்? வடை வியாபாரம். சொன்னது சரிதான். சொன்னது இந்த வண்டி இல்லங்க. அப்ப ரூட்டை மாத்திட்டு பண்ணிக்க. வடை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் எவ்வளவு சிரமமான வேலை தெரியுமா? யாரு சொன்னது? நீ போட்டிருந்த வேஷம். ஆமா, டிராபிக் போலீஸ்னா சும்மாவா? 4 பேர் இங்க காலையில 8 மணிக்கு பாரு, நல்லா வீட்டுல நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா வந்து நின்னு அவர் பாட்டுக்கு அந்த லெஃப்ட் ரைட் இப்படி வர்றத இப்படி வர்றத வேக வேகமா ஆட்டுவாரு. ஆனா ரொம்ப 12 மணிக்கு மேல பாரு, அவ்வளவுதான். 4 மணிக்கு மேல பாரு, தலை மட்டும் தான் ஆடும். 8 மணிக்கு அதுவும் இல்ல. அந்த வெயில்ல நின்று வேலை பார்க்கறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? நம்ம சொல்றோம் சாதாரண அவங்க வேலையில அவங்க தொழில தான் அவங்க விஷயம் இருக்கு. இனிமேல் போட்டுக்கிட்டு வந்த டவுசருக்குள்ள இருக்கிறது இருக்காது. நான் ஒன்னும் போட்டுட்டு ஒன்னும் தவறா ஒன்னும் சொல்லலையே. மக்களுக்கு நல்ல அறிவுரை சொன்னேன். என்ன அப்படி என்னங்க நீங்க சொன்னீங்க? ஹெல்மெட் அணிங்க, ஹெல்மெட் அணிங்க. நல்லா வந்தோம்னா நல்ல விஷயத்த சொல்லணுமா? ஹெல்மெட் எல்லாம் போடுறது சரி. இவன் ஹெல்மெட்டுங்கிற சைஸ்ல ஹெல்மெட் 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஹெல்மெட்டை போட்டிருக்கான். ஹெல்மெட் உயிர்கவசம், தலைக்கவசம், உயிர்கவசம். ஹெல்மெட் எதுக்கு போட சொல்றாங்க? இந்த கை கால் உடைஞ்சிட்டா நம்ம எதை மாத்திரலாம், இல்ல உயிரோட இருந்துடலாம். ஆனா மூளை மட்டும் அடிபட்டுச்சுன்னா, மூளை சிதைவு ஆயிருச்சுன்னா உயிர் பிழைக்க முடியாது. அப்ப இந்த ஹெல்மெட்டை போடணும்னு சொல்றேன். சில பேர் ஹெல்மெட்னாலே மண்டையை போட்டுறேன். என்ன காரணம்? அந்த ஹெல்மெட்டை சரியா போடாம இங்க மாற்றது இல்ல, பழைய ஹெல்மெட்டை போட்டுக்கிட்டு காசு 1000 ரூபாய்க்காண்டி அதை சொல்றத திருத்தமா சொல்லணும். வேகத்தடையில விட்டுட்டு அந்த ஆள் நம்மளுக்கு இப்படி கண்ணு தெரியாம முழிச்சிட்டு கிடப்பேன். எங்க கூட செல்வராஜ்னு ஒருத்தர் இருக்கான். அவன் ஹெல்மெட்டை பார்த்தா வடச்சட்டி மாதிரி இருக்கும். அவன் ஆடுறானோ இல்லையா, வண்டி ஆடுறப்ப அவன் ஹெல்மெட்டும் சேர்ந்து ஆடும். அப்ப எங்க விழுந்தோம்னா ஹெல்மெட் போய் தனியா தான் விழுகும். அப்ப முறையா பயன்படுத்த செய்யறத திருந்த செய். அவனை நம்பி நீ பின்னாடி ஏறி வரவாரு. அவனை ஓட்டுறதுக்குள்ள நான் படுற பாடு எனக்கு தான். எதுக்கு வந்திருக்கீங்க? வடைய வரம் பார்த்துட்டு இருக்கேம்மா. என்ன வடை? உளுந்த வடை. நீங்க என்ன வியாபாரம் பாக்குறீங்க? நான் வாழைக்காய் வியாபாரம் பாக்குறேன். அப்படியா? நல்ல வியாபாரம் ஓடுதா? நம்ம வியாபாரம்லாம் கேரளா சைடு. அப்படியா? சிப்ஸுக்கு விட்டுருக்கேன். சரிடா சரி. ஆமா, அவன் வடை வியாபாரம் பார்க்கல, நான் வாழைக்காய் வியாபாரம் தான் பார்க்கணும். இனிமேல் போய் நம்ம 2 பேரும் பாம்பேல ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துருவோம். வேணாம். ஓ முகரையில முள்ள விட்டுச்சா? பெரிய ஆஸ்பத்திரிக்கே மதுரைக்கு. எதுக்கு அவ்வளவு தூரம்? அதெல்லாம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி தான். இந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா சிஸ்டமும் நம்ம மதுரை பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப ஆம்பளைய முக்காவாசி ஆம்பளைய தெளிவாயிட்டாங்க. பொம்பளையா இருந்தா அந்த நாட்டுல பொழைச்சுக்கலாம்னு. ஏன்னா எல்லாமே இலவசமாயிருச்சு. அதனால ஆம்பளை பூரா பொம்பளையா மாறுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்லம்மா, ஆம்பளையா இருந்தா வட்டி கட்டணும், கடன் கட்டணும், லோன் கட்டணும், சிரமப்படுறேன். எத்தனை குழு? 10 குழு வாங்கி ஒன்னொன்னா லோன் கட்ட முடியல. சரி, எதுக்கு வந்திருக்கீங்க? ஆடுவோமா? ஆடுனா ஆடுவேன், பாடுனா பாடுவேன், படுத்தா நான் தாண்டா வெக்கப்படணும். நீ கேட்கறதுக்கு நீ ஏன்டா வெக்கப்படுற? எனக்கு வெக்க வந்துருச்சுடா. எல்லாமே மாத்தி மாத்தி செய்றீங்க நீங்க. நம்ம என்ன புதுசாவா செய்ய போறோம்? புதுசா செய்றியா? எப்ப செஞ்சாலும் புதுசா செய்யற மாதிரி தான் இருக்கணும். பழசா செய்யற மாதிரி இருந்தேன்னா அடுத்து செய்ய கூப்பிட மாட்டேன். பழைய நினைப்பு இருந்தா தான் புதுசா செய்ய முடியும். பழைய நினைப்பு இல்லைங்கும் போது புதுசா எப்படி செய்ய முடியும்? பழசையெல்லாம் யாவுக வச்சுக்கிறதுல எந்த காலத்துல 2024 வந்துருச்சு. அப்படியா? வச்சுட்டு ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அட ஆட்டப்பட வந்த அம்மா ஓடத காட்டடியம்மா.
தானே. எங்க மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லு. இவ கருவாச்சி போல் இருப்பா. ஏய் அப்பா இல்லையா? வாய் ஏண்டா வாசப்படி வரைக்கும் போகுது. ஓ வாய் மட்டும் எப்படி குழவி கூடு மாதிரியா இருக்குது? என் வாயை பாடுறா, நல்லா பாடுறா, பாடுறா. இங்க வா போதகுரு தம்பி, யார் வாய் நல்லா இருக்குன்னு பாரு. ஐயோ அது இழுக்குதே, இப்பவே இழுக்குது. அவர் ஏற்கனவே ஆப்பு சாப்பிட்டாரு, அவரை கூப்பிடாத. உனக்கு எப்படி தெரியும்? அவரு நானும் தான் சாப்பிட்டேன். நான் சாப்பிடலாமா, என்ன கேட்டாரு சாப்பிட்றியான்னு, நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் கொண்டு போயிட்டாப்புல. குடிக்க மாட்டேன்னு சொன்னியா இல்ல இப்ப குடிக்க மாட்டேன்னு சொன்னியா? 4 வருஷம் ஆகுது, நான் அந்த பக்கம் போறதே இல்லை. என்ன அது திருந்திட்டியா? திருந்திட்டேன்னா கவர்மெண்ட் யாரையா காப்பாத்துறது? ஐயோ அப்படிலாம் போக கூடாதுமா. இவ கருவாச்சி போல் இருப்பா, கருவாச்சி போல் இருப்பா, செவத்த மட்டும் தானடப்பா, தாடுவப்பா. இவ பல்ல பல்ல காட்டிடுவா, பல்ல பல்ல காட்டிடுவா, பலவேத்த மயக்கிடுவா. அப்படி இல்லைன்றது இல்லையா? வேலைக்கெல்லாம் போறது இல்ல. ஆமா, இப்ப அந்த லீவு விட்டுட்டா, லீவு விட்டாச்சு, 1 மணி நேரமா விட்டாச்சு லீவு. அப்படியா? பட்டப்பட்ட காரி வல்லவு கொண்ட காரி, பட்டப்பட்ட காரி வல்லவு கொண்ட காரி. நாலு வருஷம் ஆச்சுண்டியா, பத்தியம் சூடு பிடிக்குது. 4 வருஷம் அனுபவம் முடிஞ்சுடா சீனு. இதோட போயிரும் நினைக்கிறியா? இருக்கா இந்த புள்ள குத்துச்சுல. ஆமா, நான் குத்த வேணாமா? நீ குத்துனா தாடா, இது தானா கிடைச்ச வாய்ப்பு. அடுத்து நம்ம சேர்த்து குத்துவோம். குத்து சரியில்லைன்னா திரும்ப திரும்ப குத்த சொல்லுவேன். இது என்ன வேணமயிரா யோசிச்சு குத்துறதுக்கு முயற்சி பண்ணு. ஏமா நான் எப்ப சரின்னு சொல்றேன்னா அது வரைக்கும் நீ குத்திட்டே இருக்க. திரும்ப திரும்ப நீ குத்த சொல்லு, அவன் குத்தணுமே. அந்த ஆடோட வாசிப்பா. நான் மட்டும் இல்ல, எந்த மனுஷனுமே குத்துற நேரம் தான் குத்துவாங்க. அதுக்கு மேல எல்லாம் முடியாது. இப்ப சொல்றியா? நீ அப்ப போகாத, அந்த விஷயம் இல்ல. நீ அப்பதானே நீ இல்லமா. நான் இது ஒரு வேலையுமே உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் முடிஞ்சுனா சோழி சுத்தம்னு எனக்கு நானும் படுத்துக்கேன். அப்படியெல்லாம் கிடையாது. பழைய துணியா இருந்தாலும் சரி, கறி துணிக்கு உதவாம இருந்தாலும் சரி, அதை பார்க்கணும்னே ஜாவேன். ஏன் அதவே திரும்ப திரும்ப கட்டணும்? இந்த துணி இல்லாட்டி வேற துணி மாத்திட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. நீ என்னடா எல்லாத்தையுமே மாத்துவியாட்டு இருக்கு. எப்படி வேணாலும் மாத்த வேண்டியதாமா. நான் கந்தையானாலும் கசக்கி கட்டிக்குவேன். சொன்னாங்க சொன்னாங்க ஊர்ல. சிவி சிடுகடுத்து, சிவி சிடுகடுத்து, சிங்கார பட்டு வச்சு, சிங்கார பட்டு வச்சு, அதை எங்க பார்த்த நீ? இல்லனே, வேர்வை தண்ணினே. அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியை தொட்டாலும் சுடுது. குத்துறதுக்கு முன்னாடியே வடிஞ்சேன். அடிக்கிற வெயிலுக்கு தண்ணியை தொட்டாலும் சுடுது, கிண்ணியை தொட்டாலும் சுடுது, சுடு தண்ணியை தொட்டாலும் சுடுதுனே. சுடு தண்ணியை தொட்டா சுடாம அப்புறம் என்ன இமாச்சல பிரதேசத்துலயா இருக்க? ஏன் சுடுதுன்னு நான் சொல்ல வரேன். அலனாலு ஆளு ஏண்டா நீ குத்துன அந்த புள்ள கை தட்டுங்க, கை தட்டுங்க. எங்கனே சிரிக்கிறீ? நல்லா கை தட்டுங்கண்ணே. குடுத்தியா இல்ல ஒத்தனம் குடுத்தியாடா? ஒத்தனம் குடுத்தியா? எவ்வளவு வெறி. என்ன நீ குத்துறீன்னு சொன்னா அந்த புள்ள ஒத்தனம் கொடுக்கீங்க. நீ உட்காந்து எந்திரிக்கிற வேகம்லாம் போசாதான் இருக்கு. குத்தியால பொசுக்குன்னு கிடக்கு. இப்ப குத்துறேன் பாரு. குத்துறேன் குத்துறேன்னு சொல்லி குத்தாம
அந்த 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 பயல்கள்கிட்ட போய் உட்காந்து குத்துடா. நான் அசமத்து போறவனே. அட இருமா. பெரிய நீக்கிறக்காரே ஒரு முளத்துக்கு வச்சிருக்கிற இருக்கிறதே முன்னோண்டு கிட்ட வந்து குத்துறா. ஐயா இதுக்கு தப்பா 4 வருஷம் சென்று மறுபடியும் செத்துச்சேன் பாரு. அப்படி இல்லை, இந்த பிள்ளை எப்படி குத்துனாலும் சமாளிக்கும்னு எனக்கு தெரியும். நம்ம குத்து தனி குத்தாத்தே இருக்கணும். தள்ளி நீல குத்தாலும் குத்து விழுகணுமா இல்லையா? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒன்று கேளு. அண்ணே நீங்க எல்லாரும் சொல்லுங்க, பப்புனுக்கார எப்ப என்னை குத்தி முடிச்சு போதுன்னு சொல்றானோ அப்பதான் நீ தனியா ஆடணும். குத்து என்னைக்கு போதுன்றது நாடகம் இன்னைக்கு வள்ளி முருகன் நாரதர்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். அது நாளைக்கு இன்னைக்கு நான் நீ சொல்லிட்டீல ஒரு குத்து அப்படின்னு கத்த வச்சுட்டேன்னு வச்சுக்க. நான் குத்தும் போது நீ கத்தணும். கத்தணும் மறந்துடக்கூடாது. நீ என்ன என்னைய கத்தணும்ன்ற? நான் குத்து கத்து அதெல்லாம் முடியாது. நான் குத்துவேன், நீ கத்தணும். நான் குத்துற மாதிரி குத்துவேன், நீ வலிக்கிற மாதிரி கத்துன்ற மாதிரில இருக்கு. இவ்வளவு நேரம் குத்துனா இல்லையா? வாயில சொல்லி வாயில எல்லாம் குத்த சொல்லப்பா. ஆமா எங்கிட்ட வேணாலும் மென்ன மாதிரி மென்னு துப்பி போடுவேன். ஒழுங்கு மரியாதை ஆடுறா. குத்துனா நீ நிக்கணும். அவன் தான் கத்துறேன். நீங்க என்ன 4 நல்லி எலும்பு தானே இருக்குவேன் உடம்புல. பபுன் டான்ஸ் கொஞ்சம் ஆடுறதையும் கெடுத்து விட்டான் தான். ஏன் என்னாச்சு? அவன் தான் பிடிச்சிக்கிட்டு போயிட்டானே. நீ என்கிட்ட வர போறேன். எலும்ப சரி பண்ணிட்டு வருவேன். அது வேறயா? ஏய் ஐயா நிஜமாவே போயிட்டானப்பா. சரி எலும்பு சரி விட்டார். என்ன கூப்பிடுங்க பப்புடுக்காரர போயிட்டாரா? வரார். அவங்கிட்ட வந்து என் பேக்க தூக்கிட்டு ஓடி இருப்பேன். தம்பி டேய் பின்னாடி என்னடி பாருங்க போறான் நான். ஏய் பப்புனே சிவராத்திரி கொண்டு போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சொல்லியாப்பா உன் ஜாமானுக்கு பிரச்சனை வரக்கூடாது, ஏன் ஜாமானுக்கு பிரச்சனை வரக்கூடாது. இது என்னடா ஓத வந்தவனாட்டா? நீ சொல்லுவ அழிக்கிற வழி எனக்கு தானே தெரியும். பொருள் சேதாரத்தை யாருக்கு தெரியும்? பெரியவர் கிரிக்கெட் வீரரு. 3 வருஷம் பொண்ணு கேட்டு 3 முன்னாசுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சுச்சு. நான் தள்ளல என் பொண்டாட்டி அடுத்து தள்ளிட்டு போயிருவேன். நீ சேர்ந்து ஒத்துழை பாப்பா. பெரிய இம்சம் பண்ணிட்டு இருக்க ஒன்னால. அப்ப உனக்கு இதை வச்சு அடிக்கணும் அவ்வளவுதானே? அதுக்கு அதையும் தாண்டி வலிச்சுன்னா நான் பொறுப்பு இல்லை. அப்பனா இன்னும் 2 துணியை சேர்த்து கட்டிட்டு வரேன். இது ஒரு துணி தனித்தனியா நாளை ஆட்ட ஆடிட்டு உள்ள போயிட்டே இருக்கணும். வைக்கிற கருத்தகிளி எச்சனுக்கு அங்குட்டுக்குள்ள ஆடிட்டியா? பார்க்கல, திரும்ப ஆடு. உன்னால டவுசரும் கிழிஞ்சு போச்சு, வேட்டியும் கிழிஞ்சு போச்சு. பெரிய இம்சையா கிடக்குது. கண்ண கருத்தகிளி ஒரு நகைச்சுவை நடிகன்னா வெறும் ஆடுறது மட்டும் கதை கிடையாது. சரி, பாடுறது மட்டும் கதை கிடையாது. அப்புறம்
நகைச்சுவை நடிகருங்கிறது உருவத்தை தோற்றத்தை பார்த்தோன்னே நல்லா இருக்கணும். அப்படியே ராஜா பாட்டு மாதிரி வந்து நிக்க கூடாது. உங்களை பார்க்கல எப்படி நின்னாங்க? உங்களை பார்க்கல எங்க ரமேஷ் ராஜா அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்கு. இந்த கையை கட்டுறது நெளிவு சுழிவெல்லாம். ரொம்ப நன்றி. அதுக்காண்டி அப்படிலாம் விட்டுருவேன்னு நினைக்காத. பேட்டை மாத்திக்கோ போ. அப்படியா? பேக்கத்திட்டு போயிடாம பச்சரிசி மாவிடுச்சு பக்குவமா வச்சு ரெண்டுலதான் உன்னத்தோட வர்றியா? ரெண்டுலதான் உன்னத்தோட வர்றியா? ஒரு கூறாத்தையா தெரியுறா? இடிக்க சொல்லவா? அப்படியா? இடிக்க சொல்லவா? ஆரம்பத்துல இருந்து அப்படித்தான் தெரியுது. நேத்து பூத்தாலே ரோஜா மொட்டு, பூத்தாலே ரோஜா மொட்டு. எனக்கு இருக்கிறத வச்சு தாத்தா ஆட்ட முடியும். நான் கடை வாங்கி ஆட்ட முடியும். அது என்ன தோற அடிச்ச களம் மாதிரி கிடக்கு? அப்படித்தான் இருக்கும். நல்லா ஆட்டு. அப்படியா? ஓஹோ நல்லா இருக்கு. ஓஹோ நல்லா இருக்கு. ஆடுனா தானே வாசிக்க முடியும். அப்படியா? நீ ஓரமல்றா. இப்ப இல்லன்னு தானே வேணான்ற. ஆமா ஓரமாடி ஓரமல்றா. நீ ஏமா நீ வாமா. எனக்கு வாசிக்கிறாங்களான்னு பாப்பா. சரி. ஆஹா நல்லா இருக்கு. அப்படி ஆடணும். எங்க போய் என்ன பிடிக்க போறியா?
17 வருஷம் கழிச்சு இப்பதான் விக்கெட்டை பிடிச்சாங்க. நீ எதை பிடிக்க தெரியுற? ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பார்த்தேன். டூப்ளிகேட்டாவே பார்த்துருக்கேன். இது ஒரிஜினல். ஒரிஜினலா? ஓஹோ நல்லா. ஆட சொல்லியா? ஆசை 100 வகை வாழ்வில் ஒரு சுகை வா. ஆசை 100 வகை வாழ்வில் ஒரு சுகை வா. ஓடும் போடும் ஓடை செல்வா. ஆடி வாடா பலதோடு சேரா. ஆசை 100 வகை கைதட்டி பெருமை சார்னே. ஏன் கைதட்ட சொல்றேன்னா, எவ்வளவுதான் காசு பணம் கொடுத்தாலும் கூட இந்த கைதட்டு பாராட்டலுக்கு ஒரு உரியதாகுமா? ஆகாதுல்ல. ஓஹோ நல்லா இருக்கு. நானும் செய்யணுமா? அப்படியா? செய்யணுமா? வேணாமா? பெண்களுக்குன்னு மரியாதை கூட நம்ம தமிழ்நாடு அப்ப அதை ஆடுறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். எல்லாம் செய்வார, பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறாரு. அப்படி ஏமா நீ என்ன பொம்பளை மாதிரியா நடந்துகிட்டே? போடியே போடி போடின்ட்டேன் போடின்ட்டேன். நாலு வருஷத்துக்கு முன்னாடி சந்திக்கிறேன். நீ தோடு 4 வருஷம் சந்திக்கிறோம்ல. ஆமா, மறக்க கூடாதுல்ல. ஆமா ஆமா கண்டிப்பா. விதவிதமா சோப்பு சீப்பு கண்ணாடி
மாசம் காலங்காத்தால வீட்டு காலையே அவ என்ன பார்த்தா நான் அவனை பார்த்தேன் கண்ணுங்கண்ண முட்டி பரவாயில்ல. மீண்டும் ஒரு தடவை ஜோராக கைதட்டுங்கண்ணே. கண்டிப்பா. ஏன்னா உண்மைக்கே சொல்லணும்னா சின்ன வயசுலேருந்து நாடகத்துறைக்கு வந்தது மணிமேகலை மட்டும்தான். டான்ஸரில் இருந்து ஏன்னா எல்லா கதனானும் ஆடும். கண்டிப்பாக நானும் கூட ஒரு வேலையை சொல்லணும்னா மணிமேகலை பார்த்து தான் வளர்ந்தேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா ஆட்டத்தில் மற்ற எத்தனை டான்ஸர் இருந்தாலும் கூட மணிமேகலை தனியாக ஒரு ஆட்டம் பாட்டம் ஒரு இதாக தான் இருக்கும். கண்டிப்பாக அதனால் பெருமையான விஷயம். நிறைய ஆடலாம், நிறையா பாடலாம். காலத்தையும் நேரத்தையும் கண்டிப்பாக அனுசரிக்கணும். அதனால் நல்லா ஆடுறம்மா, நல்லா பாடுற. உன்னைய பார்த்ததுக்கப்புறம் அதெல்லாம் ஆமாம், அதுவும் அங்கிட்டு போடா, இங்கிட்டு வர சொல்கிறப்ப இங்கே வர மாட்டியா? என்னத்தா வந்தா போன்ற நின்னா என்ற ஐயே இல்லை இது பெரிய விஷயம். பொம்பளை பிள்ளைங்க கொடுக்குறவாரு. ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த ஏரியாவில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்க சிரிப்பு நடிகர்கள் தான் பெரும்பாலும் வளம் வந்துட்டுருக்காங்க. ராதாகிருஷ்ணன்லேருந்து சண்முகராஜா, நிறைய தங்கராஜ், முத்துராஜ், நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி இங்கிட்டு ஆனால் திண்டுக்கல்லேருந்து வந்து அவங்களுக்கு நிகராக இந்த இடத்துல நீங்கள் மக்களை சிரிப்பு காட்டி கை தட்டு வாங்கினீங்க பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அது என்னைய சந்திச்சு நீ எல்லாம் தப்பிச்சு போகிறது மிக மிக பெரிய விஷயம். நீ தெரியுண்டா பழைய வண்டி எப்படி ஓட்டினாலும் சர்வீஸுக்கு வருவேன்னு அப்படி போடுறா. எந்த இடத்துக்குள்ள போனாலும் கூட்டிட்டு போயிருவேன். தெரியாத ஆளு வந்தாலும் சரி, தெரிஞ்ச பப்புனு வந்தாலும் சரி சமாளிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு அப்படியெல்லாம் என்னை பார்த்தா அங்க நிப்பேன். இன்னைக்கு என் கையை பிடிச்சி டூயட் பாரு. கண்டிப்பா அந்த அளவுக்கு வந்திருக்கோமா இல்ல? முயற்சி முயற்சி திருவினை ஆக்கும், முயன்றாம இன்பை புகுத்து விடும். கண்டிப்பா அதனால முயற்சி செய்யணும். முயற்சியை பாராட்டுறேன். இல்லாட்டி பயிற்சி செய்யணும். ஏன்னா இன்னும் நீ 10 வருஷம் கழிச்சு கூட பப்புன்னு செய்யலாம். இன்னும் 2-3 வருஷத்துல நான் ரிட்டையர்ட் ஆயிருவேன். அடுத்த டான்ஸ் வந்துடும். ஏன் அப்படி சொல்ற? பெண்ணுக்கு மட்டும் இந்த கலை உலகத்துல இளமை இருக்கிற வரைக்கும் தான். ஆனா ஆணுக்கு அப்படி கிடையாது. எங்க சேகர் மாமா மாதிரி 60 வயசுல தாளம் போட்டு கூட புடைச்சுக்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த அழுகிறார் வேற அப்படியே சொன்ன. ஏன் டான்ஸரா இருந்து அடுத்து வள்ளியா வரக்கூடாதா? ஏன்னா ஏற்கனவே மணி மேல வள்ளி போட்டாங்க, எல்லாத்துக்கும் தெரியுமாண்ணே, யூடியூப்ல பார்த்துருப்பாங்க. போடுவான். நான் போயிட்டேன்னா இவங்க நிலைமையை யோசிச்சுப்பாரு. அப்ப உன்னைய வச்சுட்டே வண்டி ஓடுதா? இவங்க நிலைமை இல்லப்பா, பொதுவாகவே டான்ஸர் இப்ப கம்மியா இருக்கு இல்லையா? ஏன்னா எல்லா ஆடல் பாடலுக்கெல்லாம் நிறைய பெண்கள் போகிறாங்க. இந்த நாகரிகமான காலத்தில் நாடகத்துறைக்கு பெண்கள் வர யோசிக்கிறாங்க. பெண்கள் தயவுசெய்து கலை ஆர்வம் உள்ள பெண்கள் தயவுசெய்து பழகணும்னு நினச்சிங்கன்னா நாடக கலையை தயவுசெய்து பழகிக்கங்க. ஏன்னா இந்த அரிதாரத்தை பூசுகிற ஒரு வாய்ப்பு அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைச்சிடாது. அது பூசுறோம்னா நம்மள்ட்ட கடவுள் முழுக்க இருக்கான்னு அர்த்தம். அதனால ஒன்றும் இல்லை. எதுக்கு வந்த? நல்ல அண்ணன், சரி, நல்லா பாடினேன், எனக்கு வந்துருச்சுடா, போயிட்டு வா. அப்படி என்ன மூத்திரமா லவ். கண்டிப்பா ஒரு ஆடல் பாடலுக்கு இருக்கிற கூட்டம் நாடக கலைக்கு இருக்கிறதே இல்லை. வண்டி மேல வண்டி ஏறும், அடேங்கப்பா நின்று எக்கச்சக்கமா ஆளுக பூரா கூட்டம் மேல கூட்டம். ஏன்னா இந்த கலையையும் அழிந்து விடக்கூடாதுன்னு சில பேர் இருக்கிற இளைஞரெல்லாம் பழகிட்டு இருக்காங்க.
அது மாதிரி ஏன்னா கலையை வளர்க்கணும் அப்படின்னால காதல் எனக்கு வந்துருச்சுமா. எப்பேற்பட்ட காதல் தெரியுமா? உண்மையான காதல். தாமரை கண்ணங்கள். அவ்வளவுதானா? இன்னும் இருக்கியா என்னோட காதல்? பாட்டு எப்படி வரும்? கிட்டத்துல என்ன எப்படி தேவை பாட்டு வரும்? காதல்னா அப்ப என்ன எட்ட நின்று பண்றதா? அப்ப அது எனக்கு வேண்டாம். காதலுக்கு பண்ண முடியாது, நம்ம வீட்டுல போய் பண்ணுவோம். அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்சு எண்ணாமலை அன்னைக்கு
நன்றி நன்றிண்ணே. கண்டிப்பாக ரசிக உள்ளங்களுக்கு கைதட்டி பாராட்டியே நமது ஊர் பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி நன்றி நன்றிகள். வணக்கம்.